இளைஞர்களே, தொடர் முயற்சிகளால் தோல்வி வருகிறதா? அதனால் பல அசிங்கங்களுக்குள், அவமானங்களுக்குள் ஆளாகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஒரு கதை கேட்டிருப்பீர்கள். அதாவது, ஒரு ஆலயத்துக்குள் இருக்கும் சிலையை பார்த்து படிக்கற்களாக இருக்கும் பாறை பேசியது. டேய் நண்பா, என்னோடு சேர்ந்துதானே மலையில் பாறையாக கிடந்தாய். நீ எப்படி சிலையானாய்? உனக்கு மாலை மரியாதை கிடைக்கிறதே, நான் மிதிபட்டுத்தானே கிடக்கிறேன் என்று வருந்தியது. அதற்கு சிலையாக இருக்கும் பாறை சொன்னது, டே நண்பா, என் கண்களை ஒளி வைத்து சிதைக்கும்போது நான் பலவிதமான வழிபட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, கஷ்டப்பட்டேன். இப்படி என்னுடைய மூக்கு, வாய், பல்லு, காது, இப்படி பல்வேறு பக்கம் ஒளிகளை வைத்து சிதைக்கும்போது நான் சிதறிவிடாமல் வலிதாங்கிக் கொண்டதால் இன்று நான் பலர் வணங்கும்படி ஆகியிருக்கிறேன். ஆனால் நீ வலி தாங்காமல் சிதறியதால் நீ மிதிவிடுகிறாய் என்று அந்த சிலை சொன்னதாம். அதைப்போல இளைஞர்களே, இங்கே காயப்படுபவர்களும், கஷ்டப்படுபவர்களும், அவமானப்படுபவர்களும் கட்டாயமாக ஒரு நாள் ஊருலகம் போற்றும்படி உயர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முயற்சியை தொடருங்கள். வெற்றி நிச்சயம்.